கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே பேக் சைடில் ஒரு சூப்பரான லேஅவுட், அது ஃப்ரெஷ் லேஅவுட். நம்ம சைட்டை சுற்றி பார்த்தா எல்லா சைடுமே வீடுகள் மட்டும்தான் தெரியும். ஸோ சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நிக்கிற ரோடு வந்து 40 அடி ரோடு, மழைநீர் வடிகால் போட்டிருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை ரைஸ்டு காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு இப்போ எல்லாமே ஃபென்ஸ் பண்ணுவாங்க. சூப்பர். உள்ள இபி லைன் எல்லாமே நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு 90% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் கொடுக்குறோம். ஜோஹோ கம்பெனி, ஸ்ரீராம் கேட்வேன்னு எக்கச்சக்க ஐடி காரிடார்ஸ் இருக்கு. 19 lakhsல லேண்டும் 32 lakhsல வீடும் இப்ப அதித்தி ஹவுசிங்ல கரண்டா ப்ரொவைட் பண்றோம். கூடுவாஞ்சேரி மெயின்ல இருந்து 3.5 kilometers டிஸ்டன்ஸ்ல 3699. யாருமே வந்து ரெண்டல் வீட்ல கஷ்டப்படக்கூடாது, எல்லாருமே இடம் வாங்கி அவங்க சொந்த வீட்ல இருக்கணும். அதனால உடனே கீழே இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்ம கூடுவாஞ்சேரியில் எப்போ வீடியோ போட்டாலுமே நல்ல வியூஸ் போயிட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து கூடுவாஞ்சேரியில் வந்து பிளாட்ஸ்லாம் தேடிட்டு இருக்கீங்க. உங்களுக்காகவே கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே பேக் சைடில் ஒரு சூப்பரான லேஅவுட், அது ஃப்ரெஷ் லேஅவுட். இப்போ தான் வந்து ரோடே போட போகிறாங்க, இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு புது லேஅவுட் வந்து ரெடியாக இருக்கு, உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது வீடுகளுக்கு மத்தியில் சுற்றி வீடுகள். நம்ம சைட்டை சுற்றி பார்த்தா எல்லா சைடுமே வீடுகள் மட்டும்தான் தெரியும். ஒரு சூப்பரான சைட்டுங்க. இந்த சைட்டை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கூட பவானி மேடம் இருக்காங்க. வாங்க மேடம். பவானி மேம் பார்த்ததையுமே தெரிஞ்சிருக்கோம். அதித்தி ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் தாங்க இது. மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சூப்பர் மேடம். ரொம்ப 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 எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லான்ச்சிங், க்ளோசிங் இது மாதிரி கொடுத்து எல்லா கஸ்டமரையும் நீ பயங்கரமா திட்டி நிறைய பார்த்துட்டேன். ஸோ அதனால இதுல என்ன பண்ணிட்டேன்னா அதுல பண்ண தப்பெல்லாம் இதுல பண்ணக்கூடாது அப்படின்றதுனால ரோடு போடுறதுக்கு முன்னாடி, காம்பவுண்ட்லாம் ஃபென்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, ஏன் உனக்கு கல்லுல பேரே எழுதல, அதுக்கெல்லாம் முன்னாடியே வந்துட்டு இப்போ நான் வந்து ப்ரீ லான்ச் வீடியோவே போடுறேன். நம்ம சைட்டோட லொகேஷன் எங்க மேம் இருக்கு? சரி, எக்ஸாக்ட்டா குட்வாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இறங்குனீங்க அப்படின்னா அப்படியே வந்து பேக் சைடுல அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கி வரணும் நம்ம. ஆமா, ஒரு 3 to 3.5 kilometer டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளோட சைட் இருக்கு. எந்த சைட் பொறுத்த வரைக்கும் இந்த பக்கமும் ஃபுல்லா வீடு, அந்த பக்கமும் ஃபுல்லா வீடு. இந்த ரோடு வந்து அங்க ஒரு ஸ்ட்ரீட் தான் கனெக்ட் பண்ணுது. ஆமா, இதோ பாருங்க அப்படியே பின்னாடியே வந்து வீடு. நம்ம சைட் அந்த காம்பவுண்ட் ஒட்டியே பக்கத்துலயே வீடுலாம் இருக்கு பாருங்க. சோ சைட் வந்து நீங்க எப்படி இப்ப பாக்குறீங்களோ நீங்க நேர்ல வரும்போதும் அதே மாதிரியே தான் இருக்கும். கண்டிப்பா. சோ சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம நிக்கிற ரோடு வந்து 40 அடி ரோடு. கான்கிரீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மழைநீர் வடிகால் போட்டிருக்கோம். சைடுல பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை ரைஸ்டு காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு இப்ப எல்லாமே ஃபென்ஸ் பண்ணுவாங்க. உள்ள இபி லைன் எல்லாமே நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு. நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 to 107 பிளாட்ஸ்மே ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு 90% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் கொடுக்குறோம். SBI, HDFC, IDBI, டாடா கேபிட்டல்னு எந்த நேஷனலைஸ்டு பேங்க்ல நீங்க லோன் கேட்டாலும் நம்ம அஃபோர்டபுளா பண்ணலாம். சார் இப்போ வந்து என்னன்னா நம்மளுக்கு இந்த சேனல்ல போட்டு நிறைய கால்ஸ் வந்து என்ன ஆயிடுதுன்னா வருது, பட் ஆனா வந்து சைட் விசிட் வந்து கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் கொலாப்ஸ் பண்ணிருக்காங்கன்னா இப்போ நான் எங்க இருந்து பேசுறேன், குடுவாஞ்சேரியில இருந்து பேசுறேன். நான் இப்ப எங்க சைட் காமிப்பேன், குடுவாஞ்சேரியில தான் சைட் காமிக்கணும். கரெக்ட்டுங்களா? நான் சொல்லிட்டேன் 3 to 3.5 kilometers அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லொகேஷனுமே பின் பண்ணிடுவேன். ஆனா கிளைண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா குடுவாஞ்சேரியை தாண்டி எடுத்துட்டு போய் இப்ப காட்டுறாங்க. இப்போ ஓஎம்ஆர்ல காமிக்காம திருப்போரூர் வரைக்கும் ஓஎம்ஆர் தான். சோ அந்த மாதிரி காமிக்கவும் கிளைண்ட்ஸ் வந்து என்ன ஆகுறாங்கன்னா கொஞ்சம் இன்டராக்ட் ஆயிடுறாங்க. சோ கிளைண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தெளிவான விஷயம், கிளைண்ட்னு சொல்றதுக்கு மன்னிக்கணும், அதித்தி ஹவுசிங் ஃபேமிலிக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எங்க வாங்க போறோம் அப்படின்றத ஒரு தெளிவு நம்ம எப்படி கொண்டு வரணும்னா, ஒரு பிராண்ட யூடியூப்ல போடுறாங்களா அந்த கம்பெனி நேமை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த கம்பெனி நேமை வந்து மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அதுல அந்த கம்பெனியை வந்து ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி எந்தெந்த லொகேஷன்ல வந்துட்டு எவ்வளவு கஸ்டமர்ஸ் அவங்க ரீச் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பிளாட்ஸ் போட்டிருக்காங்க, எந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க வித்திருக்காங்க அப்படின்றத நீங்க வந்து சர்ச் பண்ணலாம். அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிராண்டை நம்ம எப்படி ட்ரஸ்ட் பண்றது அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதித்தி ஹவுசிங் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம போடுறது ஃபர்ஸ்ட் வீடியோ கிடையாது. கிட்டத்தட்ட 20+ சைட்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 1000+ ஹாப்பி கஸ்டமர்ஸை கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோ வீடுங்க இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்லயே கடகடன்னு வீடு வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ரெடி டு மூவ் சைட்ஸ் தான் நம்ம கொண்டு வருவோம். எந்த சைட்டையுமே எடுத்துட்டு இது போகாது, இதுல வந்துட்டு ஒரு 4 பிளாட் நிக்குது 5 பிளாட் நிக்குது நம்ம விட்டுட்டு வரக்கூடியவங்க கிடையாது. எல்லாத்துலயும் ஒரு பிளாட் கூட இல்லாம சோல்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டா தான் அடுத்த சைட்க்கு நம்ம வருவோம். ஸோ அதித்தி ஹவுசிங்ல நம்ம நிறைய ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். அவங்க போட்டிருக்க ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனே வீடு கட்டி குடி போகிற மாதிரி தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அப்படின்னு மட்டும் இருக்காது. உடனே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும், பக்கத்தில் வீடுகள் இருக்கும், உங்களுக்கு நியர்பை வந்து லொகேஷன்ஸும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் அவங்க போடுவாங்க. ஆமா, இப்போ ஒரு பிராண்டை ட்ரஸ்ட்
பண்றதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, என் முகத்தை ஜஸ்ட் நீங்க யூடியூப்ல பாக்குறீங்க, அதை தாண்டி இங்க வந்து நீங்க என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா என்னோட டாக்குமெண்ட்டை நீங்க எப்படிப்பட்ட ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட எடுத்துட்டு போய் நீங்க கொடுத்தாலும் லீகல்ல வந்து ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கூட வராது. நான் இன்னைக்கு நேத்து வீடியோ போடல, கிட்டத்தட்ட ஒரு 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு ராங் கமெண்ட்ஸ் கூட வந்தது கிடையாது. லீகல் ஒப்பீனியன், நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, நீங்க எனக்கு அந்த பிளாட் தரல, நீங்க எனக்கு வீடு கட்டி தரலன்னு ஒரு சின்ன கமெண்ட்ஸ் கூட வரல. ஏன் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு பாசிட்டிவான கிளைண்ட்ஸ், பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ், பாசிட்டிவான ஒரு பிராண்டிங் இமேஜோட தான் இன்னைக்கு நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இதே மாதிரி கம்பெனியை ட்ரஸ்ட் பண்றதை தாண்டி உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வரணும். என்ன கிளாரிஃபிகேஷன்னா சார், ஒன்னு வந்து ஆல்ரெடி டெவலப் ஆன ஏரியால வாங்கணும், இல்ல அப்படின்னா கரண்டா அப்கமிங்ல எதனா டெவலப்பிங் ஆயிட்டு இருக்க ஏரியால வாங்கணும். இப்ப கரண்டா டெவலப் ஆன ஏரியா அப்படின்னா லைக் குரோம்பேட், பல்லாவரம், மேடவாக்கம், தாம்பரம், ஆமா, அப்படி தாண்டி நம்ம வாங்குறதுன்றது டெவலப்மெண்ட். அங்க இன்னைக்கு ரேட் வந்து 8,000 to 15,000 வரைக்கும் ரேஞ்சஸ் போயிட்டு இருக்கு. சோ அதனால தான் என்ன பண்றோம்னா, இப்ப பவானி வந்து குடுவாஞ்சேரியில போட்டிருக்கு அப்படின்னா ரேட்டு அஃபோர்டா கிடைக்கும் அப்படின்றத கால் பண்றாங்க. அப்போ நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அப்கமிங் டெவலப் ஆகக்கூடிய ஒரு இடத்துல நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 99.9% பாசிட்டிவ் இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து கட்டாயம் நெகட்டிவ் இருக்கும். அந்த நெகட்டிவ் என்ன அப்படின்னா, சைட்டுக்குள்ள வீடு கேக்குறாங்க சார். சைட்டுக்குள்ள எப்படி வீடு வரும்? இப்போ இதனால தான் நம்ம ப்ரீ லான்ச் பண்றோம்னா சைட்டுக்குள்ள எப்படி வீடு வரும்? இனிமே தான் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், அதுக்கு அப்புறம் வீடு கட்டணும். சைட்டு பக்கத்துல வீடு கேட்டா பரவாயில்ல, பக்கத்துல நிறைய வீடுகள் இருக்கு. ஆமா, சைட்டுக்குள்ள வீடு கேக்குறாங்க. சோ இப்போ நம்ம ப்ரீ லான்ச் தான் பண்றோம். சைட்டுக்குள்ள வீடு இருக்காது. சைட்டுக்கு வெளியில நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீடுகள் வெளியில இருக்கு, ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் அப்படின்லாம் பண்ணி. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, அப்கமிங் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு லொகேஷன்னா குடுவாஞ்சேரி. அந்த குடுவாஞ்சேரியில இன்னைக்கு கிளாம்பாக்கம் நியூ சிஎம்பிடி வந்ததுல இருந்து மீனம்பாக்கம் டு கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், வண்டலூர்ல இருந்து செட்டிப்புணியம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேம்பாலம், அதுக்கு கீழே வர 6 வழிச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் உள்ள வேலை இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இடம் வாங்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இப்போ ஒரு பிரைஸ் ஆஃபர் பண்றது 3,699 ரீச் பண்றோம். 3,699. ஆமா, ஜஸ்ட் சார் 3,699. அது குடுவாஞ்சேரி மெயின்ல இருந்து 3.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல 3,699. இந்த 3,699 இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு அப்கமிங் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அடுத்து 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 வர 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 இன்னும் எந்த அளவுக்கு ரேட் ஹைக் ஆகும் தெரியல. கண்டிப்பா எல்லாருமே வெல் எஜுகேட்டட். கண்டிப்பா என்னையை விட அதிகமா குடுவாஞ்சேரியை நீங்க குடுவாஞ்சேரியில தான் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பரிச்சயமா இருக்கும். இந்த லொகேஷன் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி ஆக்சஸ், ஓஎம்ஆர் ஆக்சஸ், இசிஆர் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பெங்களூர் ஹைவேஸ் லைக் படப்பை, ஒரகடம் அந்த ஆக்சஸ்மே நம்மளுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். சோ கனெக்டிவிட்டி பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், எல்லா சைடும் பக்காவா இருக்கு. சூப்பர். இப்போ எங்க வர்க் பண்ணாலும் பிரச்சனை இல்ல சார். படப்பையில வர்க் பண்ணாங்கனாலும் இது அஃபோர்ட், ஜிஎஸ்டில வர்க் பண்ணாலும் அஃபோர்ட், அப்படியே நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஓஎம்ஆர்மே நம்மளுக்கு அஃபோர்ட். எல்லாத்துக்குமே கேப் இருக்கு. ஜோஹோ கம்பெனி, ஸ்ரீராம் கேட்வேன்னு எக்கச்சக்க ஐடி காரிடார்ஸ் இருக்கு. குடுவாஞ்சேரி நான் நிறைய வீடியோ போட்டுட்டேன். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. குடுவாஞ்சேரியை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க தான் நீங்க எனக்கு கால் பண்ண போறீங்க. அதனால நான் எதுவுமே குடுவாஞ்சேரியை பத்தி நான் டெம்ப் பண்ணவே இல்ல. சைட்டை சுத்தி ஹை ரைஸ்டு காம்பவுண்ட், 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 23 ஃபீட் ரோடு. இப்பொழுதுக்கு எல்லா கார்னர் பிளாட்டுமே அவைலபிள் இருக்கு. நார்த் ஈஸ்ட், நார்த், சவுத் ஈஸ்ட், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லா கார்னர் பிளாட், ஃபேசிங் பிளாட் அவைலபிள் இருக்கு. 550 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2,400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. 19 lakhsல லேண்டும் 32 lakhsல வீடும் இப்ப அதித்தி ஹவுசிங்ல கரண்டா ப்ரொவைட் பண்றோம். மேற்கொண்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா நான் பேசுவேன். பட் ஆனா என்ன அப்படின்னா கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா ஃபேமிலி கேப் அரேஞ்ச் பண்ற சைட்டுக்கு வந்து இன்னும் நிறைய பேசலாம் சார். சூப்பர் சூப்பர் மேம். ஸோ மேடம் வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. ஸோ குடுவாஞ்சேரி பற்றி நாங்கள் புதுசாக எதுவும் தகவல் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. மேடம் சொல்ற மாதிரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இந்த சைடு போனால் ஐடி கம்பெனி, இந்த சைடு போனால் ஐடி கம்பெனி, அப்படியே அங்கே படப்பை உரக்கூடம் போயிருந்தீங்கன்னா அங்கே மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஒர்க் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஸ்கூல்ஸ், காலேஜஸ்க்காக இருக்கட்டும், எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட், உங்களுக்கு ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும், தேட்டர்ஸ் கூட புதுசாலாம் நிறைய வந்துருச்சு குடுவாஞ்சேரியில். இந்த மாதிரி குடுவாஞ்சேரியோட வளர்ச்சி வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே தான் போயிட்டு இருக்கு. குடுவாஞ்சேரியில் ஒரு இடம் பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட சைட்டு அதித்தி ஹவுசிங்கோட இந்த புது சைட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக டேரெக்டாக வந்து ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அந்த சைட் உங்களுக்கு பிடிக்கும். சீக்கிரமே பிளாட்டையும் புக் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு நம்ம ஒரு இடம் வாங்கணும் அப்படி நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே
என்னோட பேரு பவானி, உடனே கால் பண்ணுங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு ஒரு அழகான வீட்டெல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம். எனக்கு அதுதான் ஆசையா இருக்கு. உங்க எல்லாருக்குமே இடம் வாங்கி கொடுக்கணும். யாருமே வந்து ரெண்டல் வீட்ல கஷ்டப்படக்கூடாது. எல்லாருமே இடம் வாங்கி அவங்கவுங்க சொந்த வீட்டுல இருக்கணும். அதனால உடனே கீழே இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. சோகே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறது நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உடனே ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணி உங்களோட சைட் விசிட் புக் பண்ணிருங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.